அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி 2025 கேட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான கொஷின் பேப்பரோட அனாலிஸ் தான் இது. போன வீடியோவில் 2024 வந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் 2025 வந்த பிஜிடிஆர்பியில் இருக்கிற கொஷின் பேப்பரோட ஆன்சரை பார்த்துட்டு, அந்த ஆன்சரு 10th தமிழ் புத்தகம் 2025 வந்த பதிப்பில் எங்கே இருக்குது, பேஜ் நம்பரோட ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வில் நிறையா மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களும் குழப்பங்களும் தீரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு எந்த இடத்துல எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணுன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் ஒரு 30 கொஷின் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26 கொஷின் தமிழ் புது புத்தகத்துலேருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே ஒரு 4 கொஷின் வெளியேந்து வந்திருக்கு. பட் அது அந்த கொஷின் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் 26 கொஷினில் நம்ம 15 கொஷின் எழுதினாலுமே கூட 20 மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம். இது ஃபிசிக்கல் எஜுகேஷனில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கொஷின் பேப்பர் அனலைசிஸ் தான் இது. பொதுவாக இது எல்லாருக்குமே அந்த கொஷின் தான் வந்திருக்கும். ஸோ அந்த கொஷின் எங்கே இருக்குது, ஆன்சர் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினு, மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது வழுவமைதி. அதுதான் ஆன்சரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா புதிய புத்தகத்தில் 85வது பக்கத்தில் இருக்குது. தாருக்கு பாருங்கள், இடவழுவமைதின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இடவழுவமைதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. அப்போ இந்த ஆன்சர் இதுதான், இடவழுவமைதி. அப்படியே இதில் இருக்க எக்ஸாம்பிள் அங்கேயும் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். இது நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் எழுதியிருக்கலாம். இப்போ 2வது கொஷின், வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு, அது ஆன்சரு வரலாற்று புதினம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 34வது பக்கத்தில் இருக்குது. இதாக போட்டிருக்கு பாருங்கள். பிரபஞ்சன் சிறுகதையில் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ள இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் 1995ஆம் ஆண்டு சகாத்திய அகாதமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. அப்போது இந்த ஆன்சர் தாங்க அது. இப்போ அடுத்த கொஷின், இப்போ 3வது கொஷின், கால வழுவமதியை தேர்கன்றிருக்க அதோட ஆன்சரு அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது தான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 86வது பக்கத்தில் இருக்குது. தாருக்கு பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்றது என்ன வழுவமதி அப்படின்னா கால வழுவமதி தான் அது. சரிங்களா. கால வழுவமதி அப்படின்னா என்னன்றது இதே புத்தகத்தில் மேலே இருக்குது பாருங்கள். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் அப்படின்ட்டுருக்கா. அதை பறித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லிடலாம். இப்போ 4வது கொஷினுக்கு, கண்ணீருக்கு காட்சி தராமல் அறியவனாய் இருக்கும் மலரை தேர்கன்றிருக்கு. அதுக்கு பேர் பலாமலர். இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியல, எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியல. இப்போ 5வது கொஷினு, பெண்ணினை பாகன் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றாம் மீனவன் கேட்டு வானோர் அப்படிங்கிற பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த வரியில் பாண்டியனை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆன்சரு மீனவன். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 27வது பக்கத்தில் இருக்குது. கீழே போட்டிருக்கு பாருங்கள், மீனவன் பாண்டிய மன்னன் இருக்கா, அந்த ஆன்சர் இது தான். அப்போ இருக்கிற ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ 6வது கொஷின், இது பாடப்பகுதி கொடுத்துருக்குறாங்க. தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பை யாரை இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் நேம் கேட்டிருக்கிறாங்க பொறுத்துக்கு மாதிரி. இப்போ காலக்கணிதம் அப்படிங்கிறத கண்ணதாசன் இயற்றிருப்பார். அவர் எங்கே இருக்கார், அந்த 8வது பக்கத்தில் பார்த்தா தெரியும். இதாக இருக்குது பாருங்கள். காலக்கணிதம் அப்படிங்கிறத நூலை இயற்றியவர் கண்ணதாசன். 2வது மேகம் அப்படிங்கிறத இயற்றியவங்க நாகூர் ரூமி. மேகம் இயற்றியவங்க நாகூர் ரூமி. ஆன்சர் பொறுத்துக்க 2 பண்ணோம்னாலே நமக்கு வந்துடும். அதேமாதிரி காசி காண்டம், பரிபாடல்
அந்தந்த ஆசிரியர் ஏற்றிருப்பாங்க. அது அந்த புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 7வது கொஷின் 59வது பக்கத்தில் இருக்குது. இது பொறுத்துக. வீசி தென்றல் அப்படிங்கிறது என்ன தொகை, நன்மொழி அப்படிங்கிறது என்ன தொகை, நன்னன் தம்பி என்பது என்ன தொகை அப்படிங்கிற மாதிரியான இலக்கண பகுதியும் கேட்டுக்கிறாங்க. இதில் பண்பு தொகை அப்படின்னா நன்மொழியை நன்மை ப்ளஸ் மொழின்னு பிரிக்கலாம். அந்த மைவிகுதி வந்தது அப்படின்னா அது வந்து பண்பு தொகையாக இருக்கும். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா 59வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், வினைத்தொகை பண்புத்தொகை அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இது நீங்கள் இதை படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சரை நீங்கள் தெளிக்கலாம். இதில் இருக்க அதே எடுத்துக்காட்டு இங்கேயும் கேட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை படிச்சிருந்தாலே அந்த கொஷினுக்கான ஆன்சரை சொல்லியிருக்கலாம். வீசி தென்றன் இருக்கா, யாருக்கு இப்போ வினைத்தொகை இருக்கா, வினைத்தொகை கீழே எடுத்துக்காட்டு சொல்லிட்டு வீசி தென்றன் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸில், அதுதான் அங்கே இருக்குது. நீங்கள் இந்தமாரி இது பாருங்கள், இதுலேயே இருக்கும் எல்லாமே. அப்போ இதோட ஆன்சரு சி. இப்போ 8வது கொஷின் 136ல் புதிய புத்தகத்தில் இருக்குது. அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணைன்னு சொல்லுவாங்க. 136வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடான் திணை இருக்குது பாருங்கள், அதுதான் ஆன்சரு. இப்போ அடுத்த கொஷின் அகவர் பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட ஆன்சரு நாலடியார். யாருக்கு பாருங்கள், பாவகை அலைகிடுதல், அது கீழால் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் அகவர் பாவில் அமைந்தன இருக்குது. கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, அகவர் பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்கன்னு தான் இருக்குது. அப்போ மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதை அப்படிங்கிறது அகவர் பா, அப்போ நாலடியார்ன்றது அது பொருந்தாத ஒன்று, அதனால தான் ஆன்சரு. இப்போ அடுத்த கொஷின் 10வது கொஷினுக்கு சென்னி அப்படிங்கிறது பண்புத்தொகை. அந்த பண்புத்தொகை இது எங்கே இருக்குது ஆன்சர் அப்படின்னா 29வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், சென்னின்னு இருக்கா, பண்புத்தொகைன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் ஆன்சர். அப்புறம் 11வது கொஷின் கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதிவீர ராம பாண்டியர் தான் அது ஆன்சரு. பக்கையன் 51வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியன் தமிழ் புலவராகவும் இருந்தார் அப்படின்ட்டு இருக்கா, அந்த ஆன்சர் தாங்க அது. இப்போ அடுத்த கொஷின் 12வது கொஷின் கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா பக்கையன் 58. இதாக இருக்குது பாருங்கள், இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட இந்நூல் 1991ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டிற்கான சகாதேய அகாடமி விருதினை பெற்றதுன்னு இருக்கா. ஒரு 4வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்போ இதுதான் ஆன்சர். உனக்கு படிக்க 13வது கொஷின் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. இது மேரி மிக்சியோட் பெத்யூம் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி எழுதியிருப்பாங்க. இது 83வது பக்கத்தில் இருக்குது. நூல் வெளியின்னு இருக்குது, அது கீழே மேரி இதாக இருக்குது பாருங்கள், அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி லிங்கோட் மெத்யூஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் ஆன்சரு. இப்போ அடுத்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீர்தலை சாத்தனார். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா பக்கையன் 128. இதாக இருக்குது பாருங்கள், கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை படித்து பாருங்கள். சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீர்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பார் அப்படின்ட்டுருக்கா, அதான் ஆன்சரு. இப்போ அடுத்து ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம் 107வது பக்கத்தில் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், மேலே ஒரு பாக்ஸ் போட்டிருக்குன்னா எல் ப்ளஸ் பாடு ஏற்பாடு, எல் ஞாயிறு, பாடு மறையும் நேரம், ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும்ன்றிருக்கா, அதான் ஆன்சர்.
இப்போ அடுத்த கொஷினு, இல் நுழைக்கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்கின்றிருக்கு. அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியல. 18 வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வான் இருக்கு. 2வது கூற்று, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வன் இருக்கு. 136 பக்கத்தில் போனீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தெரியும். யாருக்கு பாருங்கள், வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசன் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகை திணையாகும் இருக்கு. பட் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, தும்பைப்பூவுன்னு இருக்கு. அப்போ கூற்று 1 தப்பு. 2வது கூற்று, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வன் இருக்கு. வாகைப்பூன்றது வெற்றி பெற்ற அரசர்கள் தான் கொண்டாடுவாங்க. அப்போ 2 கூற்றுமே தவறு. இது ஒரு ஆன்சர் சொல்லலை, பட் 2 கூற்றுமே தவறு. இப்போ அடுத்து 19 இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்கின்றிருக்கு. இதோட ஆன்சர் 5வது பக்கத்தில் இருக்குது. அதோட ஆன்சர் கழை. இது 5வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், கழைன்றது மூங்கிலை குறிக்கும், எந்த இலையும் குறிக்காது. அப்போ தாள் அப்படிங்கிறது கேழ்வரகு நெல் அதை பற்றி சொல்கிறது. ஓலை தாள் தோகை அப்படிங்கிறது இலையை குறிக்கும். கழைன்றது இந்த மூங்கில் கம்பை குறிக்கும். இப்போ அடுத்தது 20வது கொஷினு, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறப்புநாற்றுப்படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி. அதுதான் ஆன்சரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 47வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். தாருக்கு பாருங்கள், நிலத்திற்கேற்ற விருந்துன்றிருக்கு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்கிறது சிறப்புநாற்றுப்படைன்னு இருக்கா. அதுதான் ஆன்சரு. இப்போ அடுத்த கொஷின், தீண்டாமைக்கு 21வது கொஷினு, தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோவில் நுழைவுப் போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர். அதோட ஆன்சரு. இது ஆன்சர் எங்கே இருக்குன்னு தமிழ் புத்தகத்தில் இல்லை. 22வது கொஷினு, வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணின்னு இருக்குது. இதோட ஆன்சர் 73வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், தமிழ் படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் உள்ளிட்ட சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டன அப்படின்ட்டுருக்கு. அப்போ இதில் இல்லாத சீவக சிந்தாமணி. அப்போ இதுதான் வந்துட்டு வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல். அதுதான் சீவக சிந்தாமணின்னு இருக்கு பாருங்கள். இதுதான் ஆன்சர். இப்போ 23வது கொஷின், பொதுமொழியை தேர்க அப்படின்ட்டுருக்கு. பக்க எண் 13வது பக்கத்தில் இருக்குது. இதோட ஆன்சர் வேங்கை. அப்படியே அதே வேங்கைன்னு இருக்குது பாருங்கள். வேங்கை தனித்து நிற்கும்போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது. வேம் ப்ளஸ் கை என்னும் தொடர் மொழியாக பிரிந்து நின்று வேகின்ற கை என பொருள் தருகிறன்றிருக்கு. அதுதான் ஆன்சர். வேங்கை அப்படிங்கிறது அப்படியே கொடுத்துக்கிறாங்க இதே எக்ஸாம்பிள் இங்கேயும். அப்போ வேங்கை தான் ஆன்சர். 24 கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமேடை நாடக பாராட்டு விழான்றிருக்கு. அதான் ஆன்சர். பக்கம் 109 இருக்குது. யாருக்கு பாருங்கள், தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது என்றிருக்கா. அதுதான் ஆன்சர். இப்போ அடுத்து, பாவலர் ஏறுவால் பாடப்பட்ட தமிழருக்கு கருவூலமாக அமைந்த நூல் எதுன்றிருக்கு. இது பக்க எண் 3வது பக்கத்தில் இருக்குது. இதோட ஆன்சரு டி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. நான் குறிக்கல. தாருக்கு பாருங்கள், நூல் வெளியின்றிருக்கு. அது கீழே 2வது பேராகிராஃபில் 2வது லைனில் பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ள இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளனன்றிருக்கா. அதுதான் ஆன்சர். அப்போ இது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் ஆன்சர். 26வது கொஷினு, எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க நடவாமை. இதுதான் ஆன்சரு. பக்க எண் 13 இருக்குது. தாருக்கு பாருங்கள், கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்குன்னா எதிர்மறை தொழிற்பெயரை எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை கொல்லாமைன்னு இருக்குது. அப்போ நடவாமை இதே எக்ஸாம்பிள் அங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதுதான் ஆன்சர்.
இப்போ 27வது கொஷினு பக்கையின் 6ல் இருக்குது. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து. இருக்குது பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டுருக்கு பாருங்கள். தானியங்கள் குறிக்கும் சொல் இருக்கா, அது கீழே வேம்பு ஆமணக்கு முத்தை குறிக்கும். அப்போ இதற்கு அப்படியே கேட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கொஷின்லேருந்தே ஒரு 2 or 3 கொஷின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பாடப்பகுதி நல்லா படித்தாலுமே உங்களுக்கு 3 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ அடுத்து, விருந்தே புதுமை என்றவர் 47வது பக்கத்தில் இருக்க சொல்லியது தொல்காப்பியர். கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். விருந்தினர் என்று பெயர், விருந்தே புதுமை என்ற தொல்காப்பியர் கூறியுள்ளார் இருக்கா, அதான் ஆன்சரு. இதே கொஷினு நம்ம போன வீடியோவில் 2024 இருக்கிற கொஷினையும் நம்ம பார்த்தோம். இதே ஆன்சர் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது ஒரு 3 கொஷின் 4 கொஷின் அப்படியே கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி படிக்கணுன்ற ஐடியா கிடைக்கும். இப்போ 29வது கொஷின், ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்ட்டுருக்கு. கூற்று 1, கூற்று 2, 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாகன்றிருக்கு. இதில் கூற்று 1 சரி, 2 தவறு. எங்களோட ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா 156வது பக்கத்தில் இருக்குது. எல்லாருக்கும் பாருங்கள், ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஏகாரத்தில் முடிவது சிறப்பு, அது கரெக்டு சரியா. இப்போ 2வது 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாகன்றிருக்கு. ஆசிரியப்பா அப்படிங்கிறது அவங்க கொடுத்த ஆன்சர் வெண்பா தான் அது. அப்போ ஆசிரியப்பா கிடையாது, வெண்பான்னு சொல்லிட்டு கீழே அடின்னு சொல்லிட்டுருக்கா. 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் வெண்பா தான் அது. அப்போ இது தப்பு. அப்போ 1 ரைட்டு 2 தவறு. 2வது கூற்று தவறு. 30வது கொஷின், சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ள உரிமையை பெற வேண்டும் என்றவர் இருக்கு. இது ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்தமாதிரி கிட்டத்தட்ட ஒரு 26 கொஷின்ஸு தமிழ் புதிய புத்தகத்துலேருந்து தான் இருக்குது. இப்போ வரப்போகிற எக்ஸாமும் அந்த மாதிரி தான் இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க, வெளியேருந்து கேட்குறாங்களா, பாக்ஸ் போட்ட கொஷின்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் அந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். இதை அப்படியே பிளைண்டாக நம்பாமல் நீங்களும் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் போய் தேடி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம எழுதி பாஸ் ஆகணும். ஸோ மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இந்த தமிழ் எக்ஸாமில் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இது புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திருப்பி இன்னொரு முறை கேளுங்க, உங்களுக்கே புரியும் கொஷின்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நன்றி, வணக்கம்.